தளபதி விஜய் ரசிகர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு ஒரு கலவையான உணர்வுகளுடன் ஸ்டார்ட் ஆச்சு. அவருடைய நடிப்புல உருவான மிக முக்கியமான அரசியல் த்ரில்லர் திரைப்படமான ஜனநாயகன் கடந்த ஜனவரி 9ஆம் தேதியே வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுக்கவே உள்ள தளபதி ரசிகர்கள் இதற்காக பிரம்மாண்ட கட் அவுட்டுகள், பாலாபிஷேகம் அப்படின்னு கொண்டாட்டங்களுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனா சில தொழில்நுட்ப பணிகள் மற்றும் தவிர்க்க முடியாத நிர்வாக காரணங்களால படத்துடைய வெளியீடு தள்ளி போய்கொண்டே இருந்தது. இது ரசிகர்களிடையே ஒரு சில தொய்வுகளை ஏற்படுத்துச்சு. ரசிகர்களுடைய இந்த ஏமாற்றத்தை போக்கும் வகையில தயாரிப்பாளர் கலைப்புலிய ஸ்டானு அவர்கள் ஒரு அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. விஜய் அவர்களுடைய திரைப்பயணத்துல மிக முக்கியமான மைல்கல்லாக கருதப்படும் திரைப்படம் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 15ஆம் தேதி திரையரங்குகள்ல மீண்டும் ரிலீஸ் ஆகுது. 2016 வெளியாகி வசூல் சாதனை படைத்த இந்த படம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு திரையரங்குகள்ல அதே எனர்ஜியுடன் திரையிடப்பட உள்ளது ரசிகர்களை குஷியில ஆழ்த்திருக்கு. இயக்குனர் அட்லி மற்றும் விஜய் சார் கூட்டணியில உருவான முதல் படம் திரி. விஜய் சாருடைய மாஸ் மற்றும் கிளாஸ் நடிப்பை சம அளவுல இந்த படம் வெளிப்படுத்தியிருந்தது. இப்படி இந்த படத்துடைய ரிலீஸிற்கு காத்திருந்த நிலையில திடீரென தளபதி ரசிகர்களுக்கு ஒரு நற்செய்தியுமே வெளியாக இருக்கு. அதாவது தற்போது தளபதி விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்திற்காக டெல்லி சென்றிருக்காரு. சோ அப்படியே பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து இந்த ஜனநாயகன் பிரச்சனையுமே தீர்த்து வைக்க கிளம்பியிருக்காரு. சோ தற்போது டெல்லியில விஜய் சார் போற வீடியோ சோஷியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ கூடிய விரைவிலேயே நல்ல செய்தி வெளியாகும் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.